சென்னை சாலி கிராமத்தில் உள்ள சைல்ட் புரூட் மெட்ரிகுலேஷன் பள்ளி வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருந்து ஓட்டு போட வந்த பெண்ணின் ஓட்டு ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் கூறியதற்கு அப்பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, அங்கு அந்த ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கதா உள்ள விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம். சென்னை சாலி கிராமத்தில் உள்ள சைல்டு புரூட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையத்திற்கு ஓட்டு போட வந்த பெண்ணினுடைய ஓட்டானது ஏற்கனவே போடப்பட்டு விட்டதாக வாக்குப்பதிவு அலுவலர்கள் கூறியதால் அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து அந்த அலுவலர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சென்னை சாலி கிராமத்தில் உள்ள சைல்டு புரூட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையம், அதாவது 83வது வாக்குச்சாவடி விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட அந்த 83வது வாக்குச்சாவடிக்கு வருகை தந்த அந்த பெண் தனது வாக்கை செலுத்த வருகை தந்த அந்த பெண்ணிடம் உங்களினுடைய வாக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலரும் அதே போல வாக்குப்பதிவு அலுவலர்களும் கூறிய நிலையில் அந்த அலுவலர்களோடு அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் கோபாலபுரத்தில் இருந்து ஓட்டு போடுவதற்காக நான் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வருகை தந்திருக்கிறேன். சுமார் 1 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டு போட வந்த என்னிடம் நீங்கள் ஏற்கனவே ஓட்டு போட்டு விட்டதாக சொல்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இதற்கு யார் பொறுப்பு என்று அந்த பெண் தொடர்ந்து அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து சுற்றி இருந்தவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். இதற்கிடையே தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அந்த பெண்ணை சேலஞ்ச் ஓட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டு போட வைத்து அந்த பெண்ணை அனுப்பி வைத்து இருக்கிறார்கள். நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.